கோவம் வந்தா என்ன ஆகும்னு நான் காட்ட போறேன். கோல் வரைக்கும் பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிட்டாடி அந்த கொலகாரி. அவ நம்மள விட பெரிய ஆளா இருக்காடி. சிரிக்க வச்சு அடிக்கிறாடி. ஒரு வேலை வந்தது வெண்ணிலாவா இருக்குமோ? லூசு, நாம அவளை படுத்துற பாட்டெல்லாம் நினைச்சு வெறி வந்து அடிச்சிட்டாலோ. ஸ்டாப் இட்யா, அவளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பத்தாதுரி. இது வேற ஏதோ அமானுஷமா நடந்த மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த சித்ரா தான் திரும்ப வந்துட்டாளா? சான்ஸே இல்ல. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. இன்னும் அந்த சித்ரா கடலோட அடி ஆழத்துல சிறப்பட்டு கிடக்குறா. அவ எப்படி வந்திருக்க முடியும்? அக்கா, என்னக்கா காபி குடிக்க கூட வெளியில வரல? குடுக்கலான்னு வந்தா இப்படி அலறீங்க? அங்க ராணி அத்தையும் பூங்கோத அண்ணியும் இதே மாதிரி தான் அலர்னாங்க. எல்லாருமே சேர்ந்துதான் வாங்கணும், அதனாலதான். என்ன வாங்குனீங்க? நான் காஃபிய சொன்னேன் கூட. ஐயோ, என்னது இது? வரி வரியா இருக்கு கையெல்லாம். ப்ளீஸ் மா, அங்க வச்சுட்டு போ. என்னக்கா இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. என்னக்கா இப்படி பேசுறீங்க? எப்படி எல்லாருக்கும் இப்படி ஆச்சு? எல்லாரும் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டோம். மொத்தமாவா? அப்படியே விழுந்தாலும் எப்படிக்கா அச்சு அடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கு? உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு. மறுபடியும் எப்படி விழுந்தோன்னு விழுந்து காமிக்கவா? சும்மா ரெஸ்ட் எடுக்க விடாம தொன்னு பேசிக்கிட்டே இருக்க. அடி எங்களுக்கு தானே பட்டிருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் கிளம்பு. மறுபடியும் அவ இன்னைக்கு வந்துருவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு உனக்காக இல்லாட்டியும் எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அந்த மந்திரவாதிக்கு போன் பண்றி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி பண்றேன். தேங்க்யூடி. போன் எடு. அடி போடி, நானே வலியோட தான் போனோம். போடுறீ. அம்மா, சாமி வணக்கம், நான் ஸ்வேதா பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? சமீப காலமா சில விஷயம் எங்க கண்ணு முன்னாலேயே ரொம்ப புதிரா நடக்குது. என்ன நடந்துச்சுன்னா, இப்போ என் சந்தேகம் என்னன்னா, அந்த கிளிக்கும் சித்ராவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. அவ திரும்பி வந்துட்டாலோன்னு பயமா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சாமி. கண்டிப்பா அது சித்ராவோட வேலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இது வரைக்கும் பயன்படுத்தாத வித்தைகளை பயன்படுத்தி அவளை அடக்கி என் கட்டுக்குள்ள கொண்டு வந்து கடல்ல புதைச்சிருக்க. என் பையனை அவளால இழந்த வெறிதான் அதுக்கு காரணம். அதுல இருந்து அவளால கண்டிப்பா மீண்டு வந்திருக்க முடியாது. நீ சொல்ற அந்த கிளி கண்டிப்பா மனிதர்களால பழக்கப்படுத்தப்பட்டதா தான் இருக்க முடியும். அதே மாதிரி உங்களை தாக்குனது வேற அமானுஷ சக்தியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல. ஏன்னா வீட்டை சுத்தி
அந்த தகடுகள் உருவாக்கி இருக்கிற பாதுகாப்பு வளையத்தை மீறி எந்த ஒரு அமானுஷ்ய சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. சாமி, அதுலதான் ஒரு தப்பு நடந்துருச்சு. என்ன அது? சித்ராவை புதைச்சதுமே நான் அந்த சந்தோஷத்துல புதைச்ச தகட்டு எல்லாத்தையும் தோண்டி வீசிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க சாமி. விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. காலம் ஒண்ணு அப்படி தவறா வழி நடத்தி இருக்கு. அவசரப்பட்டு ஒரு தப்ப பண்ணிட்டு தாமதமா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ சாமி, நான் வேணும்னா அந்த தகட்டெல்லாம் மறுபடியும் புதைச்சிடுவா? வேண்டாம், நான் தூக்கி எறியறதுக்கும் மறுபடியும் புதைச்சு வச்சா வேலை செய்யறதுக்கும் அது என்ன நம்ம வீட்டுல இருக்கிற பொருளா? பூஜையில வச்சு சூட்சமமான முறையில சக்தி ஊட்டப்பட்ட தகடு. எப்ப நீ அதை மதிக்காம தூக்கி எடுத்தெறிஞ்சியோ அப்பவே அந்த தகடோட சக்தி போயிருக்கும். இனி அதை தேடி எடுத்தாலும் அந்த தகட்டால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. புரியுதா? நான் செஞ்சது தப்புதான் சாமி. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு. ஒருவேளை அந்த சித்ரா தான் மறுபடியும் வந்துட்டாளோன்னு. அப்படி நேர்ந்திருக்க வாய்ப்பு கடவுள் துணை இருந்தா மட்டுமே இருக்கு. நான் போட்ட கட்ட உடைக்க அந்த கடவுளால மட்டும்தான் முடியும். ஆனா அப்படியே அந்த சித்ரா மீண்டு வந்திருந்தாலும் ரொம்ப ஆக்ரோஷமா தாக்குதல் நடத்தி என் மகனை கொன்ன மாதிரி ஏதாவது விபரீதமா பண்ணியிருப்பா. நான் மறுபடியும் சில பூஜைகளை செஞ்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என் சக்தியை அதிகப்படுத்திட்டு வந்து அந்த பூஜையை பண்றேன். நீ கவலைப்படாத. ஓகே, தேங்க்யூ. சொல்லுமா. என் குழந்தைய திட்டம் போட்டு அழிச்சவங்கள, வெண்ணிலாவுக்கு பைத்தியக்காரன் பட்டம் கட்டி வேடிக்கை பார்த்தவங்கள நானே கோவத்துல தண்டிச்சிட்டேன் சாமி. இருந்தாலும் என் மன போராட்டமும் குழப்பமும் தீரல. ஒருவேளை நான் செஞ்சது தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். நீ செஞ்சதுல எந்த தப்பும் இல்லம்மா. வெண்ணிலாவுக்கும் உனக்கும் நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து நீ தனி மனுஷியா போராடுற. உன் போராட்டம் ஜெயிக்கும், நல்லதே நடக்கும். ஒரு பழைய சொந்தம் தான் உறவை புதுப்பிக்க தயாரா இருக்கு. அந்த சொந்தம் நெருங்கி வர வேளையில உன்னையும் வெண்ணிலாவையும் சூழ்ந்து இருக்கிற கஷ்டங்கள் விலகி போயிடும். அந்த பழைய சொந்தத்தை எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது? நீ இப்ப கோயிலை விட்டு வெளியேறினதுமே போற வழியில நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். உன் கலக்கத்தை மறந்து சந்தோஷமா போயிட்டு வாமா. ரொம்ப நன்றி சாமி. வணக்கம் சாமி. உன் மனசுல இருக்கிற குழப்பம் என் அகக்கண்ணுக்கு தெரியுது. நீ நினைச்சு வர்ற காரியம் ஒவ்வொரு தடவையும் நிறைவேறாம போகுதேங்கிற வருத்தம் உன்னை ஆட்டி படைக்குது. நான் சொல்றது சரிதானே? ஆமா சாமி, ஒவ்வொரு தடவையும் ஆபத்துல மாட்டி தவிக்கிறேன். எனக்கு உயிர் போயிடுமேன்னு எந்த பயமும் இல்ல. நான் நினைச்சது நிறைவேறினா போதும், நிம்மதியா நான் கண்ணை மூடிடுவேன். நீ நினைச்ச காரியம் இத்தனை தடங்களுக்கும் உட்பட்டு நிறைவேறாம போகுதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் அது நிறைவேறதுக்கான காலம் கைகூடி வரலன்னு அர்த்தம். உன்னோட இந்த முயற்சியால ஒரு உயிர் பலி வேற நடந்திருக்கு. ஆமா சாமி. அதோட உயிர் ஆபத்து இப்ப உன்னையும் தேடி வந்திருக்கு. அதனால நீ நினைச்ச காரியம் நிறைவேற வரைக்கும் உன்னை தற்காத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதனால உன் ஊருக்கே இப்போதைக்கு திரும்பி போறதுதான் புத்திசாலித்தனம். நீ யாரை தேடி உண்மையை சொல்லிடணும்னு அலையறியோ அவங்களே எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வர்ற காலம் விரைவில் வரும். அதுக்கு இந்த ஐயனும் பொன்னாச்சி அம்மனும் துணை இருப்பாங்க. அந்த காலம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருமா. தன் வாரிசை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை பெறும் தகப்பன் உன்னை தேடி வருவான். பத்திரமா போயிட்டு வாம்மா. ரொம்ப நன்றி சாமி. ஐயனே, இவங்களை ஒண்ணு சேர்க்கணும்னா நீயே சேர்த்துரு. பிரிக்கணும்னு பிராப்தம் இருந்தா இப்பவே பிரிச்சு. ஒரு பழைய சொந்தம் தான் உறவை புதுப்பிக்க தயாரா இருக்கு. நீ இப்ப கோயிலை விட்டு வெளியேறினதுமே போற வழியில நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். என்ன எதுக்கு என்னையே இப்படி சுத்தி சுத்தி வர? என்ன இந்த கிளி இங்க கூட்டிட்டு வந்துருச்சு? நம்ம தோப்பு வீட்டுக்கு நம்மளே கூட்டிட்டு வந்திருக்கு. என்னவா இருக்கும்? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன சொல்ற? இந்த பூட்டை திறக்கணுமா? என்ன எதுக்கு உள்ள போக சொன்ன? கண்டிப்பா உள்ள ஏதோ இருக்குங்கறியா? சரி பாக்குறேன்.
காட்ட நினைச்சது இதுவா இருக்குமோ? ஹே கலை, நீ இங்க என்ன பண்ற? அது வர என்ன கிளி கூட்டிட்டு வந்துச்சு, அதான் வந்தேன். விளையாடாம விஷயத்த சொல்லு. விளையாடுறேனா? சரி, இந்த போட்டோ பாரு. இது உங்க மாமா, இது சித்ராக்கா. இது யாரு? இது சித்ராக்காவோட அம்மா, மீனாட்சி அம்மா. ஓ அப்படியா? அவங்களும் முன்னாடி சித்ராக்கா இறந்தப்பவே இறந்துட்டாங்க. இல்ல கலை, இவங்கள நான் முத்தரசு மாமா ஸ்வேதாக்கு கல்யாணத்துக்கு வந்தப்போ மண்டபத்துல பார்த்தேன். கலை, இவங்க கண்டிப்பா உயிரோட தான் இருக்காங்க. என்ன சொல்ற செல்வி? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த போட்டோ இத்தனை நாளைக்கு அப்புறம் இங்க கிடக்குது. சரியா, நீயும் இப்ப மீனாட்சி அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்ற. ஒருவேளை இத நான் தெரிஞ்சுக்கத்தான் சாமியார் சொல்லி அனுப்பியிருப்பாரோ? ஆனா எதுவுமே தெரியாம கடைசியில குழப்பமா தானே இருக்கு. அது சரி, நீ எப்படி கரெக்டா இங்க வந்த செல்வி? நான் வழக்கம் போல சுத்தம் பண்ண வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்தப்போ நான் கதவு திறக்க போனதும் தென்னரசு மாமா திறக்காதன்னு என்ன திட்டி அனுப்பிட்டாரு. ஏன் திட்டினாரு, எதுக்கு திட்டினாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் பெருக்கலன்னு வந்தா உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு எனக்கு. கதவு வேற திறந்து இருந்துச்சா, அதான் வந்தேன். உடனே உள்ள வந்து பார்த்தா நீ இருக்கீங்க. செல்வி, இத பாத்தியா? இதுல ஏதோ செல் நம்பர் எழுதி வச்சிருக்காங்க. நான் டயல் பண்ணி பாக்குறேன். நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. ஒருவேளை மீனாட்சி அம்மா நிஜமாவே உயிரோட இருந்து தென்னரசு மாமா கண்ணுல பட்டு இருந்தா, ஐயோ, மீனாட்சி அம்மா உயிருக்கே ஏதாவது ஆபத்து உண்டாக்குமோ? என்ன ஏதுன்னு உண்மை தெரியாம இத முத்தரசு மாமா கிட்டே சொல்ல முடியாது. சரி, வா போலாம். என்னம்மா நீங்க எங்க போயிருந்தீங்க? என்ன ராஜேஸ்வரி அம்மா, உங்களை தேடாத இடம் இல்ல. உங்க போனும் வேலை செய்யல. ருத்ரா எப்படி தவிச்சு போயிட்டா தெரியுமா? என்னாச்சு? நீங்க தேடி போன உறவுக்காரங்களை பாத்தீங்களா? போனு நான் ஊருக்கு போனதுல இருந்து ரிப்பேர் ஆயிடுச்சு தம்பி. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம காய்ச்சல் வந்து படுத்ததுனால என்ன ஏதுன்னு தகவல் சொல்ல முடியல. ருத்ராவை வேற விட்டுட்டு போய் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. சேச்சே,
ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அவ எவ்வளவு சமத்து தெரியுமா? உங்களை பார்க்காம ஏங்கி போய் கேட்டாலே தவிர எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. ருத்ரா இங்க வாடா செல்லம். போ பாட்டி, நீ ரொம்ப பேட். என்னை இத்தனை நாள் விட்டுட்டு போயிட்டல்ல, இனிமே நீ இப்படி விட்டுட்டு போனா உன் கூட நான் பேசவே மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா செல்லம். இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேமா. வாடா செல்லம், வா. உட்கார் உட்கார் உட்கார். அம்மா, ருத்ரா ரொம்ப அடம் பிடிச்சனால நாங்களும் உங்களை தேடி ஊருக்கு வந்திருந்தோம். அப்படியா? அப்புறம் வந்த இடத்துல ஒரு பொண்ணுடைய உயிரை உங்க பேத்தினால காப்பாத்த முடிஞ்சது. அங்கிள், பாட்டி கிட்ட அந்த வீட்ல ஒருத்தர் கூட எடுத்த போட்டோவை காட்டுங்க. என்ன போட்டோமா? செல்ஃபி பாட்டி. நாங்க போன வீட்ல ஒரு அங்கிள் இருந்தாரு. அவரு என்ன ரொம்ப கொஞ்சி போட்டோலாம் எடுத்தாரு. அவர் ரொம்ப நல்ல அங்கிள். அவரு ஒன்னையும் இன்னையும் பார்க்க இங்க வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் எடுத்த போட்டோவை தான் அங்கிளோட செல்லுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.